காலையில் 8 மணி வேலைக்கு போவோம்னா அப்போது சாயந்தரம் 8 மணி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போது வேலை முடிஞ்சாச்சுன்னா வேலையை விட்டுட்டுனா வீட்டுக்கே வந்தாச்சு. அப்புறம் வீட்டில் வந்துட்டு ட்ரெஸ் கிளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாப்பாடு சமையல் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எல்லா ஆள் தூங்கிட்டாச்சு. அப்போது 12 மணி மேலே இருக்கோன்னா அந்த நேரத்தில் ஃபயர் ஆயிடுச்சுன்னா மேனேஜர் வந்துட்டு சொல்லியாச்சு, ஏந்திரிங்க. அப்போது நம்ம வீட்டில் குடிக்க தண்ணி இருக்கோன்னா அதை கேனு எல்லால் தூக்கிட்டு போனா அது ஃபயர் ஆயிடுச்சுன்னா அது தண்ணி ஊற்றினா நிற்காது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் தண்ணி ஊற்றாயிடுச்சுன்னா தண்ணியை நம்ம கிட்ட காலி ஆயிடுச்சு சார். அப்போ நம்ம திருப்பி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. போலீஸ் வந்துருச்சு சார். இது என்ன கோடன் பையா? அது பிளாஸ்டிக் கோடவுன் சார். RS பிளாஸ்டிக். 12 மணிக்கு மேலே புல்லா ஆள் சாப்பிட்டுட்டு அது தூங்குச்சு. அதுக்கு மேலே மேனேஜர் கூப்பிட்டுச்சு, வா பேர் சொல்லி கூப்பிட்டுச்சு, டக்குனே வா அது கம்பெனி உள்ள அது ஃபயர் ஆயிடுச்சு. அது ஃபுல்லா அது தண்ணி கேனு இருக்கேன்னா ஃபுல்லா ஒரு ஆள் தூக்கு அது அதுக்கு மேலே ஒன்னே பண்ண முடியாது. அது ஃபுல்லா ஃபயர் ஆயிடுச்சு. உள்ள போயிட்டு அது ஃபுல்லா ஆள் பார்த்துச்சுன்னா ஃபுல்லா ஜாஸ்தி வந்துச்சு. அது எதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் தெரியாதா? எத்தனை பேர் பையா இருந்தீங்க? அது உள்ள 25 பேர் இருக்கும் ஹிந்திக்காரு. 25 பேர் இருந்தீங்க. ஆமா. எல்லாரும் சேஃபா? ஆமா, எல்லாரும் சேஃப் இருக்கு. அது பேக் உள்ளே இருக்கா, அது இனா உள்ளே இருக்கா இப்போ பார்க்கல, அது காலில் பார்ப்போம். ஃபயர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியலையா? ஆமா, தெரியல. ஃபுல்லால் சாப்பிட்டுட்டு தூங்குச்சுன்னா அது எப்படி பார்க்க முடியாது? என்ன கம்பெனி? கம்பெனி பேரு RS பிளாஸ்டிக். ஆமா. ஓனர் பையா? ஓனர் பேரு சுரேஷ். அது மூணு ஓனர் இருக்கு.